ஹே ஹாய்டா சொல்லுங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரொம்ப நாள் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்த RM1 ஷர்ட். ஆரம்பம் வச்சு நம்ம இன்னும் ஸ்டோரி போட்டதே இல்லை, இதோ இப்போ போட்டேன்ல. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆக்சுவலி இட்ஸ் ஒன் ஷார்ட். ஸோ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வெயிட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக நீங்களும் ஜாயின் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கப்பா, கமெண்ட் முக்கியம் பிகிலு. ஓகே, வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு அந்த நாள் நார்மலாக தான் ஆரம்பிச்சிச்சு. ஆஃபீஸில் வேலை, கையில் காஃபி கப், ஸ்க்ரீன் ஃபுல்லாக என்லெஸ் இமெயில்ஸ், லைஃப் யூஷுவல் ரிதமில் தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் அப்போ சடனாக உங்களோட ஃபோன் வந்து பஸ் ஆகுது. யாருன்னு பார்த்தா ஒரு அன்னோன் நம்பர். இது யாராக இருக்கும், எடுப்போமா வேணாமான்னு உங்களுக்குள்ள ஒரு ஹெசிடேஷன். பட் இட்ஸ் ஓகே. அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பக்கத்துலேருந்து மச்சான் அப்படின்னு ஒரு வாய்ஸ். உங்களுக்கு ஃபெமிலியராக இருந்தாலும் யாருன்னு தெரியல. சாரி, யார் நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த பர்சன் பார்த்தியா, காலேஜ் முடிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, மறண்டல, எனக்கு வருத்தம்ப்பா அப்படின்றாங்க. உங்களுக்கு அந்த வாய்ஸ் நல்லா ஃபெமிலியர் ஆகுதான். நீ தானா, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் இருக்கதெல்லாம் விடு, நம்ம பாஸ்ட் அவுட் குரூப்பில் மெசேஜை பற்றியா நம்ம சொட்ட ஹச்ஓடி போட்டிருந்ததை, ஏதோ கான்வொகேஷனா மச்சான் வர 19ஆம் தேதி. நீங்கள் ஒன்றே எது கான்வொகேஷனா, வெயிட் நான் பார்க்குறேன், அப்புறம் உனக்கு கூப்பிட்றேன் மச்சான் அப்படின்னு டக்குன்னு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. அந்த சைடு உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன அவள் டக்குன்னு கட் பண்ணிட்டா அப்படின்னு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு சொன்னது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. நீங்கள் வேகமாக உங்கள் மொபைல் எடுத்து ஸ்க்ரால் பண்ணி அந்த பாஸ்ட் அவுட்டுன்ற குரூப்பில் போகிறீங்க. பார்த்தா அதில் நல்லா பெருசாக அந்த கொட்டை எழுத்தில் போட்டிருக்கு, June 19 யுவர் கான்வொகேஷன் டேன்னு. கீழேயே நேம் லிஸ்ட்டு. அந்த நேம் லிஸ்ட்டை ஸ்க்ரோல் பண்ண உங்கள் ஹார்ட் பீட் எக்கு தப்பாக விட்டால் உங்கள் ஹார்ட் வாயுவிலே வெளியிலேருந்து விழுந்துரும் போல், அந்த அளவுக்கு இருக்குது. அந்த நேம் லிஸ்ட் அப்படியே 1 by 1 அந்த பார்த்துட்டே வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு நேம் இல்லை, அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அடுத்து உங்கள் பேர் இருக்குது, அடுத்து அப்படியே எல்லாரோட பேரும் இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு மொபைல் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. ஏசுன், ஹலோ ஏசுன், கேட்குதா, சொல்லு மச்சான். உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா, மச்சான் உன் பேர் இல்லை, நீ எப்படி வருவ, நீ இல்லாமல் நான் எப்படி போவேன், ஐ காண்ட், சத்தியமாக என்னால் முடியாது, நீ எனக்கு தெரியாது, நீ எப்படியாச்சும் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு புலம்புறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு, மச்சான் வெயிட், நான் அரியர் எழுதி பாஸ் பண்ணேன்டா, அதனால என் பேர் வராமல் இருக்கும். நீ யார், டாப்பர் ஆச்சு, என் பேர் கூட வராமல் இருந்திருக்கலாம். ஐயோ நான் மட்டும் எப்படி போவேன், ஐ காண்ட் ஏசுன், நீ வந்தே ஆகணும் அப்படின்றீங்க. உடனே நீங்கள் வந்து வெயிட், நான் அடுத்த லிஸ்ட்லாம் போய் நம்ம வெப்சைட்லேயே செக் பண்ணுறேன். ஹச்ஓடி அவரை போடாமல் கூட இருக்கலாம்ல. நீங்கள் பதட்டத்தில் வேகமாக போய் நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணுறீங்க. ஏசுன் கூட சேர்ந்து எக்கச்சக்கமான அரியர்ஸ் வச்சுருக்க உங்கள் பேர்லாம் இருக்குது. நீங்கள் வேகமாக போய் சொல்கிறீங்க, ஏசுன் ஸ்க்ரீன்ஷாட்டை பாரு, நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், நிறைய அரியர்ஸ் இருக்கவங்க, உனக்கு அடுத்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்க நேம்லாம் செகண்ட் இயர் லிஸ்ட்டோடு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக உனக்கும் கொடுப்பாங்க, நம்ம போய் ஹச்ஓடிட்ட கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஏசணும், நான் பேசினேன் மச்சான், சார் நாளைக்கு வர சொன்னார், நீயும் வா, போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்றாங்க. நீங்களும் சரி வா அப்படின்ட்டு போகிறீங்க. போய் அந்த லிஸ்ட்லாம் செக் பண்ணுறீங்க. பட் என்ன பண்ணுறது, வெப்சைட்டில் இருந்த அந்த அரியர் லிஸ்ட், ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு கூட நேரில் அவங்க வச்சுருக்க காப்பியில் இல்லை. அரியர் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு கான்வொகேஷன் கிடையாதுமா. அவங்க நெக்ஸ்ட் டே சும்மா வந்து வாங்கிட்டு போயிடலாம். பட் அந்த கான்வொகேஷன் கவுன் போட்டு ஸ்டேஜ் ஏறி போய் வாங்கிட்டு வருவாங்கல்லம்மா, அது எல்லாமே அப்போவே எக்ஸாம் எழுதி ஆன் டைமில் பாஸ் ஆகிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான். அரியர்ஸ் கிளியர் பண்ணவங்களுக்குலாம் வந்து தனியாக கொடுக்குறாங்க. கான்வொகேஷன் முடிஞ்ச நெக்ஸ்ட் டேலேருந்து எப்போனாலும் அவங்க வந்து நார்மலாக வந்து வாங்கிட்டு போகலான்றாங்க. உங்களுக்கு அதை கேட்டோன்னே சுத்தமாக முடியல. இங்கே பாரு, நீ இல்லாமலாம் நான் வரமாட்டேன், இந்த காலேஜ் பக்கத்தே தலை வச்சு படக்கூடாதுன்னு தான் நான் 2 வருஷமாக நிம்மதியாக இருந்தேன். இப்போ திருப்பி என்னை இங்கே வர வைக்க பார்க்குறாங்க. ஐ காண்ட் ஏசோன், நான் வரமாட்டேன், எனக்கு கான்வொகேஷன் வேணாம், ஒரு மண்ணு வேணாம் அப்படின்னு எப்பயும் போல் உங்கள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டு விறுவிறுன்னு நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்க சைடு நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கிட்டு இருந்து உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் ஒயனா, அடியே நம்ம காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, இப்போ வேறு பேட்ச் இருப்பாங்க, எங்கே போகிற, திருப்பி போய் படிக்க போறியா, வா அப்படின்னு கூப்பிட்றா. பட் உங்கள் காதில் எதுவுமே ஏறல. ஆக்சுவலி நீங்கள் எப்போது டென்ஸ்டாக இருந்தாலும் காலேஜ் டைமிங்கில் உங்கள் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ஒரு இடத்துல போய் உட்காருவீங்க. அங்கே அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு உங்கள் காலேஜ் கேம்பஸ் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. வேறு என்ன, bring back all memories. ஏதோ நேற்று தான் நீங்கள் காலேஜ் படித்த மாதிரி அந்த 3 years காலேஜ் லைஃப் உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது. யூ பி லைக் ஹாப்பியாகவும் இருக்குது, சேடாகவும் இருக்குது. குட்டி ரிமைண்டர் காய்ஸ், இதை கேட்குறப்போ ஜஸ்ட் கண்ணை மூடி நீங்கள் ஒரு காலேஜ் லைஃப்பில் இருக்கப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், ஓகேவா? ஹெட்செட் முக்கியமாக போட்டுட்டு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வாய்ஸை எப்பயும் போல் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் ஹார்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. யூ காண்ட், இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் இங்கே உட்கார விரும்பலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பர்சனோட மெமரிஸ் என்னை வாட்டி வதைக்குது. ஏசுன் வீட்டுக்கு கிளம்பலாமா, அதான் நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, வா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஏசுனையும்
பஸ் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்களுக்கு பசிக்கல, எதுவுமே செய்யலை, அப்படியே போய் பெட்டில் படுத்துட்டு கண்ணை மூடிக்கிறீங்க. நான் எப்படி போவேன்? யாருமே இல்லாமல் நான் எப்படி போவேன்? எனக்குன்னு யார் இருக்கா? இருந்தது 2 பேர் தான். என்னால் கண்டிப்பாக போக முடியாது, எனக்கு கான்வகேஷன் வேணாம். அப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸ், ஒய்யன் உனக்கு எதுக்கு கான்வகேஷன்? வேண்டாம், நீ போகாத, நிம்மதி தான் நமக்கு முக்கியம், நீ கண்டிப்பாக போனேன்னா யூ காண்ட் ஹேண்டில் தட் அப்படின்னு உங்கள் மைண்ட் சொல்லுது. அட் த சேம் டைம் இன்னொரு மைண்ட், ஒய்யனா இது ஆக்சுவலி உங்கள் அம்மாவோட ட்ரீம், பாரு அவங்க எவ்வளோ தூரம் சொல்லுவாங்க அந்த பிளாக் கோட் போட்டு என் பொண்ணை பார்க்கணும், அதை நீ டெஸ்ட்ராய் பண்ண போறியான்னு இன்னொரு மைண்ட் சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுறது? உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் மாதிரி போயிட்டுருக்கு. யூ கான் சூஸ் இதுவா அதுவான்னு எதுவுமே பண்ண முடியல. அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்திருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து கண்டினியூஸாக டியர்ஸ் ரோல் டவுன் ஆகுது. அப்படியே உங்களுக்கு மெமரிஸ்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. ஓகே, நவ் ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட்ஸ். அப்படியே உங்கள் மைண்ட் 5 years பேக் போகுது. இட்ஸ் 2021. காலேஜில் அப்ளிகேஷன் போடுறீங்க, உங்களுக்கு சீட் கிடைக்குது. அப்படியே ஸ்லோவாக உங்களுக்கு காலேஜ்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் எக்ஸாம்னு அப்படியே ஒரே ஜாலியாக இருக்கீங்க. பிகாஸ் இட்ஸ் கோவிட் பீரியட் கைஸ். செம்ம ஜாலியாக இருக்கீங்க. ஹாஃப் செமஸ்டர் அப்படியே போகுது ஆன்லைன் கிளாஸஸ்லேயே. நீங்கள் வேறு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், வேறு என்ன அடுத்த ரெக்கார்ட் நோட் நீங்கள் பார்த்து எழுதின ஆன்லைன் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கள், அப்புறம் ரெக்கார்ட் நோட்ஸும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு உங்கள் காலேஜ்லேருந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ நீங்களும் அதெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு, இவ்வளோ நாள் நம்ம கூட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண அந்த 2-3 பொம்பளை பிள்ளைங்க கூட ஆன்லைன்லேயே வாட்ஸ்அப்லேயே சேட் பண்ணிட்டு இருந்த காலெலாம் முடிஞ்சு நம்ம உங்களை நேரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன குஷியோடு நீங்களும் கிளம்பி உங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. உங்கள் கிளாஸ்மேட்ஸையும் பார்க்குறீங்க, அவங்களோட நல்லா ஜாலியாக சேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன, பொறுமையாக நீங்கள் வந்த வேலையை பார்க்குறீங்க. மேலே உங்கள் கிளாஸ் ரூம் எதுன்னு எல்லா சீனியர்ஸ்டையும் கேட்டு கஷ்டப்பட்டு ரேகிங்லாம் முடிஞ்சு மேலே உங்கள் கிளாஸ் ரூமுக்கு போய், மேம் ஆக்சுவலி இதை சப்மிட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே குரூப் ஆஃப் பசங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் நோட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கேர்ள்ஸ்லாம் வந்து நிற்கிறத அந்த பசங்க குரூப்லேருந்து ஒரு பையன் பார்க்குறான். யார் அது? ஒருவேளை நம்ம கிளாஸ் பொண்ணுங்க தானோ அப்படின்ட்டு பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறது மட்டும் என்னமோ அந்த பையனுக்கு ஸ்லோமோவில் தெரியுது. பார்த்துட்டே இருக்கான், யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது, கலாய்க்கிறது எல்லாமே அவன் அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறான். நீங்கள் என்ன தான் 2x ஸ்பீடில் பேசினாலும் அந்த பையனுக்கு அது வந்து ஸ்லோமோலே ஸ்லோமோவில் தெரியுது. அவன் ரசிச்சிட்ருக்கான் உங்களை. எஸ், அந்த பையன் வேறு யாரும் இல்லை, தி ஒன் அண்ட் ஒன்லி கிம் நம்ஜூன். பட் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பேக்கு மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மித்த சீனியர்ஸ்லாம் கலாய்ச்சிட்ருக்கீங்க. திமிரு தானே உங்களுக்கு, ஜூனியராக இருந்துட்டு சீனியர்ஸை கலாய்ச்சிட்ருக்கீங்க, கெத்து தான் பண்ணீங்க. அப்புறம் பசங்கள்லாம் வெளியில் வராங்க. ஸ்டில் அந்த பர்சன் உங்களை அட்மையர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐ திங்க் ஹீ இஸ் டாக்கிங் யூ. அப்புறம் என்ன, நீங்களும் போய் உங்களோட நீங்கள் வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரீங்க. பாய் கேர்ள்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்க ஒரு 10 கேர்ள்ஸ் போயிருப்பீங்களா, அந்த 10 கேர்ள்ஸுமே அவங்கவுங்க ஸ்டாப்புக்கு ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கும்ல ஒவ்வொருத்தவங்க வீடு, அங்கங்கே போகிறீங்க. அப்போயும் நம்ம ஆரம் வந்து உங்கள் பின்னாடி நின்று உங்களை ஸ்டாக் பண்ணிட்டே இருக்காரு. ஓ, இந்த சைடு வந்து நிற்கிறா, அப்போ இந்த சைடு தான் உங்கள் வீடு இருக்குது போல், சூப்பர் அப்படின்னு அவர் உள்ளுக்குள்ளே குஷி ஆகிட்டு உங்களை சைட் அடிச்சுட்டு இருக்காரு. பட் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவ்வளோ இன்னசென்ட்டாக அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் பஸ் வருது, நீங்களும் உங்கள் வீட்டுக்கு ஏறி கிளம்பி உங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. அப்புறம் என்ன, நம்ம ஆரம் இருக்காரு, இவ்வளோ நாள் ஆன்லைன் கிளாஸ் நடந்ததில் ஒரு சில பொண்ணுங்கிட்ட கூட பேசாமையாக இருந்திருப்பாரு. அந்த பொண்ணுங்கள்கிட்ட உங்களோட அங்கே அடையாளங்களை சொல்லி, இந்த பொண்ணு தான் எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் டாப்பிக்கில் ஒரு டவுட் இருக்குது, ஐ வாண்ட் டு டாக் டு ஹர், கைண்ட்லி ஷேர் ஹர் நம்பர் அப்படின்னு சொல்லி வாங்கி உங்கள்கிட்ட பேசுறாரு. ஹாய் ஒயன், நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு அவர் சேட் பண்ணுறாரு. நீங்கள் யார் தெரியலையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு உங்கள் ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ண போயிடுறீங்க. நீங்கள் தான் இன்ஸ்டாகிராம்லேயே ஊறி போயிட்டுருப்பீங்களே, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா. அப்போ திருப்பியும் உங்களுக்கு அந்த அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. ஹே, ஐ எம் கிம் நம்ஜூன், ஆக்சுவலி நான் உன்னோட கிளாஸ்மேட்டு தான், தெரியலன்னு சொல்கிறேன், டெய்லி உன்னோட தான் நானும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன், என்ன உண்மைக்குமே உனக்கு தெரியலையா அப்படின்னு மெசேஜ் வருது. நீங்கள் எது என் கிளாஸ்மேட்டா அப்படின்ட்டு ஒரு டே உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுல்ல, அந்த நம்பர் உங்கள் காலேஜ் குரூப்பில் இருக்கான்னு போய் சர்ச் பண்ணுறீங்க. பிள்ளைக்கு அறிவை பார்த்தீங்களா? பார்த்தா காலேஜ் குரூப்பில் இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு ஓகே, இது ஸ்ட்ரேஞ்சர் இல்லை, நம்ம கிளாஸ்மேட்டு தான் சம்ஹவ், பட் பையன் தான் நினைக்கிறேன், கிம் நம்ஜூன் தானே சொன்னான் நேமு அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த சேட்டுக்கு நீங்கள் போய் ரிப்ளை பண்ணுறீங்க. தெரியுது, சொல்லுங்கள் பிரதர், இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோதான், அந்த வார்த்தையிலே பையன் செத்துட்டான். உடனே அந்த பையன், எது பிரதரா, ஏம்மா நான் உன் கிளாஸ்மேட்டுமா அப்படின்றான். நீங்கள் ஒன்று இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறோம், அதுக்குள்ளேயே போடா வாடா நான் பேச முடியும், ஸோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் நார்மலாக பேசலாமே ஃபார்மலாக அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பையன் சிரிக்கிற எமோஜி போடுறான். அவ்வளோதான், இப்படி தான் உங்கள் 2 பேருக்குரிய கான்வோ ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் உங்கள் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் காலேஜுக்கு வந்தப்போ அவர் உங்களை ஸ்டாக் பண்ணது, வேணும்னே உங்கள் நம்பரை வந்து தேடி கண்டுபிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு வாங்கினது, இது எல்லாமே உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான் அப்படின்னு நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. பட் அவர் உங்களை லவ் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு, இது உங்களுக்கு தெரியாது.
அப்புறம் என்ன, கோவிட் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் முடிஞ்சு ஆஃப்லைன் கிளாஸஸ் வர சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் ஆன்லைனில் பார்த்த ஆரம்க்கும் ஆஃப்லைனில் பார்க்குற ஆரம்க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ். நீங்களே அவரை திரும்பி பார்த்து ஹே ஹாய் அப்போலாம் நீங்கள் ஆக்டிவாக இருந்தாலும், நம்ம பையன் உங்களை பார்த்துட்டு ஷையாகி கீழே குனிஞ்சுக்கிறான். உங்களுக்குனா காண்டாகுது. ஃபஸ்ட்டு டே அப்படியே போகுது. சரி நம்மளை நேரில் பார்க்குறனால இப்படி இருக்கான் போலன்னு விட்டுடுறீங்க. பட் டே பை டே இதான் ரிப்பீட் ஆகுது. உங்களுக்கு கோவம் வந்தது. ஏய் என்னடா நீ வீட்டுக்கு வந்தால் சேட் பண்ணுற, நல்லா வாய் கிளியே ஃபோன் பேசுகிறேன், என்கிட்ட மொக்க ஜோக் போட்டு என்னை சாவடிக்கிறேன். ஆனால் கிளாஸில் பார்த்தா மட்டும் இந்த பொண்ணையும் பால் குடிக்க மாட்டேற மாதிரி உட்காந்துருக்கா. என்ன பொண்ணுங்கிட்ட பேச மாட்டியா? இல்லை நான் பொண்ணுன்னு தெரியாமல் தான் என்கிட்ட பேசினியா? நேரில் பேச மாட்டியா நீ? அப்படின்னு சண்டைக்கு போகிறீங்க. உடனே வெயிட் ஆக்சுவலி இவ்வளோ நாள் நான் பையன் ஸ்கூலில் தான் படித்தேன், ஐ மீன் பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. நான் முத பேசுகிற பொண்ணு நீ தான். ஸோ எனக்கும் லிட்டில் பிட் ஷைஸ்லாம் இருக்கும்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் நீ என்கிட்ட ஃபோனில் நல்லா தானே பேசுகிற, நீ என்கிட்ட அந்த மாதிரி பேசணுன்னு கூட இல்லை, அட்லீஸ்ட் நான் கூப்பிட்டா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஓகே இனிமேல் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்புறம் என்ன, உங்கள் சண்டைகள் அப்பார்ட்ஸ், ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் காலேஜ் லைஃப் போயிட்டுருக்கு. பிகாஸ் உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறப்போ உங்கள் ஸ்கூலிங்ஸில் ஃபுல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்போ எல்லாருமே வந்து ஸ்னேக்ஸாக மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்பாங்க. ஸோ நீங்கள் யாரையுமே பக்கத்தில் வச்சுக்க மாட்டீங்க. நீங்கள் டாப்பர்ன்றனால எல்லாரும் அவங்க தேவைக்கும் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்போ உங்கள் பக்கத்து யாருமே நிற்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அவங்க யாரையுமே பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும்ல. பட் இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கப்போ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிம் அண்ட் தென் உங்கள் கேர்ள்ஸ் குரூப் இப்படி ஜாலியாக போயிட்டுருக்க டைம் பீரியடில் தான் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் வருது. யார் மேலே? உங்கள் சீனியர் மேலே. உங்களுக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ் உண்டாகுது. பட் இது நீங்கள் உங்கள் கேர்ள்ஸ் கேங்கிட்ட சொல்கிறீங்க. பட் கிம்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை, ஐ மீன் ஆரம்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை. அவரும் அதை கண்டுக்கல. பட் ஒன்ஸ் நீங்களும் உங்கள் க்ரஷும் வந்து பஸ்ஸில் போகும்போது அவர் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு, அது யார், ஒரு பையனோட ஒன்று பஸ்ஸில் பார்த்தனேன்னு உங்களுக்கு மெசேஜ் வருது. நீங்கள் பார்த்துட்டு ஓ அதுவா, அது வேறு யாரும் இல்லை ஆரம், அது என்னோட க்ரஷ் தான் அப்படின்றீங்க. பட் அந்த சைடு ஆரமை யோசிச்சு பாருங்கள். உங்களை ஒரு அப்போ இருந்து லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயரே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு க்ரஷ் இருக்குன்றப்போ அவர் அவ்வளோதான், அவர் ஹார்ட் பீசஸாக உடஞ்சி போகுது. அந்த செகண்ட்லேருந்து அவர் உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் போகிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்படி டே ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவர் உங்களை அவாய்ட் பண்ணுறாருன்னு. பட் உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே. அப்போதைக்கு உங்களுக்குன்னு ஒரு க்ரஷ் இருக்கனால அவர் பேசாதது உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஒரு 50% பாதிப்பு இருந்தாலும் 100% பாதிப்பாக உங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு கேர்ள்ஸ் கேங் இருக்காங்க, ப்ளஸ் உங்களோட க்ரஷ் இருக்கார்ல. ஸோ அதனால் நீங்களும் கண்டுக்கல. அவர் உங்களை அவாய்ட் பண்ணுறாரா, நீங்களும் அவரை அவாய்ட் பண்ணுறீங்க. செகண்ட் இயர் ஃபுல்லாக இப்படியே தான் போகுது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ஆரமும் பேசிக்கவே மாட்டீங்க. அப்பப்போ நீங்கள் காலேஜ் டாப்பர்ன்றனால அந்த அசைன்மெண்ட் டாபிக் நோட் பண்ணியா, இது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த இது வச்சுருக்கியா, அந்த நோட்ஸ் வச்சுருக்கியான்னு உங்கள்கிட்ட கேட்பாரு. ஆனால் நீங்கள் அது எதுக்குமே அவருக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவர் உங்களை அவாய்ட் பண்ண டைமிங்கில் அவர் இன்னொரு பொண்ணு கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாரு ஃப்ரெண்ட்லியாக. பட் அந்த பொண்ணு கேரக்டர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, எல்லாரு கூடயுமே வந்து அவள் ஃப்ளர்ட்டியாக பழகுவா, பசங்கிட்ட மட்டும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவளை உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் கிளாஸ், உங்கள் டிபார்ட்மெண்ட், உங்கள் காலேஜுக்கே அந்த பொண்ணை பிடிக்காது. அந்த பொண்ணுமே பாவம் தான். ஏன்னா அந்த பொண்ணு கூட இருக்கவங்களே அந்த பொண்ணுக்கு பின்னாடி பேசுவாங்க. பட் அந்த பொண்ணுகிட்ட நல்ல விதமாக நடந்துப்பாங்க. ஷி ஆல்சோ ஹேவிங் எ ஸ்னேக் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் ஹர். அந்த பொண்ணு பேர் சூசி. ஸோ சூசி கூட ஆரம் இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கும் கொஞ்சம் கடுப்பாகும். அவர் உங்கள்கிட்ட எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஏன் சார் என்கிட்ட கேட்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் ஷூஸி உங்களுக்காண்டி எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இஃப் யூ ஹேவ் டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டுக்கலாமே அப்படின்னு நீங்களும் அவரை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கிளியர் கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு. இப்படி உங்கள் செகண்ட் இயர் முடியுது. ஈவன் உங்களுக்கு என்ன கோவம்னா, உங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் தான் காலேஜ் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆரம்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்க. தட்ஸ் இனஃப். ஆனால் செகண்ட் இயர் உங்கள் பர்த்டே அப்போது ஆரம் ஒரு விஷ் கூட உங்களுக்கு பண்ணலை. ஓகே, என்ன தான் உங்களை அவாய்ட் பண்ணாலும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவரும் நீங்களும் அவ்வளோ க்ளோஸ். உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சோல்மேட் எல்லாமே அவர் தான். அதே மாதிரி அவருக்கும் நீங்கள் தான். பட் இப்போ அவருக்கு வேறு ஃப்ரெண்ட் கிடச்சிட்டாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். எப்போவுமே ஆரம்னா அந்த ஸ்பாட் உங்கள் ஹார்ட்டில் யுவர் சோல்மேட். அந்த ஸ்பாட் எப்போவுமே நீங்கள் யாருக்குமே விட்டு கொடுத்ததில்ல ஸ்டில் இப்போ வரைக்கும், என்ன தான் உங்களுக்கு க்ரஷ் இருந்தாலும். ஸோ செகண்ட் இயரில் வந்து உங்களோட பர்த்டேக்கு அவர் விஷ் கூட பண்ணலை. நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க, அவர் உங்களுக்கு விஷ் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அவர் பண்ணலை. அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. அதே மாதிரி தான் ஒன்ஸ் ரேண்டமாக நீங்கள் காலேஜுக்கு கொஞ்சம் ஏர்லியராக போகிற மாதிரி ஆயிடுச்சு உங்கள் க்ரஷ்னால். 10 o'clock போக வேண்டிய காலேஜுக்கு 9:30க்கு போகிறீங்க. உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போன உடனே நீங்கள் பார்க்குறது உங்களோட லாஸ்ட் பெஞ்ச், உங்கள் பிளேஸ். அங்கே அந்த இரிட்டேட்டிங் சூசி ப்ளஸ் யோர் லவபிள் ஃப்ரெண்ட் கிம் நம்ஜூன். இதுங்களை பார்த்துட்டு இந்த கிளாஸுக்குள்ளே போகணுமா, நீங்கள் டக்குன்னு பக்கத்தில் இருக்க உங்கள் ஜூனியர் கிளாஸ்க்கு போகிறீங்க.
ஆக்சுவலி உங்கள் கேங் மெம்பர்ஸ் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. மச்சான் நீயும் பார்த்தியா அப்படின்றாங்க. ஐயோ கடுமோ, அந்த கொடுமையை பார்த்துட்டு உள்ளே போக முடியாமல் தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் என்ன, அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. இப்படி அவர் சூசி கூட இருக்கும்போது உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். உங்களை அவர் க்ரஷ் கூட பார்த்தா உங்கள் நிமிந்து கூட பார்க்க மாட்டார், தலை குனிஞ்சிட்டே அவர் போயிடுவார். பிகாஸ் அவருக்கும் பிடிக்காதுல்ல. இப்படி டேஸ் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் கிம்க்கு தெரிய வருது, ஐ மீன் ஆரம்க்கு தெரிய வருது, சூசி ஆரம்கிட்ட மட்டும் அந்த மாதிரி பேசல, அவள் ஆரம்கிட்ட எப்படி பேசுகிறாளோ அது எல்லாமே எல்லா பசங்கள்கிட்டையும் பேசுகிறா. ஆக்சுவலி இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆரம்க்கு வந்து சூசி வந்து ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, ஓகேவா. அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார் சூசி வந்து நம்மகிட்ட மட்டும்தான் எல்லாமே ஷேர் பண்ணுறா, அவளுக்கு நம்ம மட்டும்தான் ஃப்ரெண்டு, அப்படி ஆரமோட தாட் ஆக்சுவலி. ஆனால் சூசி வந்து ஆரம் அப்புறம் இன்னும் 4-5 பசங்கள்கிட்ட பேசுகிறா. பட் ஆரம்கிட்ட போடுற அதே பிட்டை தான் எல்லா பசங்கள்கிட்டையும் போடுறா. லைக் ஆரம்கிட்ட இன்னைக்கு எனக்கு வயிறு வலிக்குது, உடம்பு சரியில்லை, அதே டைலாக் இஸ்வாஸ் கூட மாறாமல் அப்படியே எல்லா பசங்கள்கிட்டையும். அவளை பொறுத்த வரைக்கும் எல்லா பசங்களும் ஒன்று தான், யாருமே ஸ்பெஷல் அப்படின்னால அவள் எல்லாரையும் ஒரே மாதிரி ஃப்ளர்ட்டியாக தான் ட்ரீட் பண்ணுறான். இந்த விஷயம் புரிய வந்த அடுத்த செகண்ட் நம்ம ஆரம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணிவிட்டு டைரெக்டாக கிளாஸுக்கு வராரு. வந்தோடனே அவர் உங்களை தான் பார்க்குறாரு. உங்களை பார்த்தோன்னே அவருக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம், எவ்வளோ நல்ல பொண்ணு, நம்ம எவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டா. அப்போது சடனாக நம்ம ஆரம்க்கு ஒரு சீன் ஞாபகம் வருது. லிட்ரலி ஒன்ஸ் நீங்களே போய் அவர்கிட்ட பேசலான்னு போகிறப்போ அவர் பேசியிருக்க மாட்டார். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாலையும் சேட் பண்ணுறப்ப இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு மெசேஜ் வருது, இங்கே பாரு இனிமேல் நீ வந்து என்கிட்ட பேசாத, நீ என்கிட்ட பேசுகிறது சுசிக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரில. ஆரம் தான் மெசேஜ் பண்ணாரா, இல்லை ஆரமோட இன்ஸ்டா ஐடியா அவள் யூஸ் பண்ணுறாளா சுசி அப்படின்னு உங்களுக்கு ஒன்றுமே தெரில. ஸோ டக்குன்னு கால் பண்ணுறீங்க ஆரம்க்கு. ஹலோ ஆரம், உன்கிட்ட தான் மொபைல் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆரமும் ஆமாம் அப்படின்றாரு. நீ தான் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியான்னு கேட்குறீங்க. ஆரம் ஆமாம் நான் தான் மெசேஜ் பண்ணேன்றாரு. நீங்கள் திருப்பியும் கன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க, நீ தான் பண்ணியா, ஷியோர் அப்படின்னு. ஆரம் ஆமாம் அப்படின்றாரு. அவ்வளோதான், உங்களால் அடுத்து எதுவுமே பேச முடியல. நீங்கள் இங்கே லிட்ரலி அழுதுகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அடுத்து என்ன வார்த்தை பேசினாலும் நீங்கள் அழுகிறீங்கன்றதை அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அதனால் அவர் கேட்குறதுக்கு எதுக்குமே நீங்கள் பதில் சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. நீங்கள் அழுகிறீங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் மறுநாள் அவர் காலேஜ் வராரு. அவர் உங்கள் வாசலில் வந்து நிற்கிறார். நீங்களும் அந்த டைமில் வாசலுக்கு போகிறீங்க. அவரை பார்த்தோன்னே நீங்கள் அப்படின்ட்டு டக்குன்னு அங்கே திரும்பி போயிடுறீங்க. ஒரு 3 days நீங்கள் அவரை நிமிந்து கூட பார்க்கல, அவர் முகத்தையும் பார்க்கல, அவரை டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா அந்த மெசேஜ் வந்ததுலேருந்து இதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அதே போல் இன்னொரு நாள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்வீட் செஞ்சு பிள்ளைங்களுக்குலாம் கொண்டு வந்திருப்பீங்க. அப்போ என்ன இருந்தாலும் நம்ஜுன் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டில் அவருக்கும் கொடுக்கலான்னு அவரை தனியாக கூப்பிட்டு கொடுக்குறப்போ அவர் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் இந்த நீ ஒரு வாய் சாப்பிடுன்னு ஊட்டி விட்டுருப்பாரு. அதை சூசி பார்த்துட்டு உடனே வந்து ஆரம் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவா. அவர் எதுவுமே பேசாமல் அப்படியே எந்திரிச்சு குடுகுடுன்னு பின்னாடி ஓடிடுவார். இது எல்லாமே ஆரம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. தப்பு பண்ணிட்டோம் ஆரம் அப்படின்னு அவருக்கே தோணுது. ஏன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே நீங்கள் அவரை ஹர்ட் பண்ணதே இல்லை. அவர் மட்டும்தான் உங்களை ரிப்பீட்டடாக ஹர்ட் பண்ணிட்டே இருக்கார். ஈவன் நீங்கள் அந்த ஒரு 3 days அவர் மூஞ்சியில் முழிக்காமல் இருந்த காலகட்டத்தில் கூட அவர் சூசி டைமே பேசலை. அதை நீங்கள் கவனிச்சிங்க. சேம் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோக்கன் ஆன மாதிரி ஸ்டோரி வேறு போட்டிருந்தாரு. அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு கூட நீங்கள் எனக்காண்டி நீ ஒன்றும் அவள்கிட்ட பேசாமல் இருக்க வேண்டாம், ஒன்று நீயே ஹர்ட் பண்ணிக்காத, போய் பேசுன்னு ரிப்ளை பண்ணிங்க. அவள்கிட்ட போய் பேசு, அப்புறம் உன் கையில் என்ன காயம், நான் அதை இப்போ தான் கவனிக்கிறேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அந்த கான்சர்ன் அவருக்கு பிடிச்சிருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி நான் உன்னை ஹர்ட் பண்ணேன்ல, அன்றைக்கி மறுநாளே நான் கீழே விழுந்துட்டேன். கர்மா இஸ் பூமராங் ஓயனா, உன்னை ஹர்ட் பண்ணேன், அதனால் பதிலுக்கு எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உடனே லூஸு மாதிரி பேசாத, கை ஓகே தானே, பெரிய காயமா, நான் உண்மைக்குமே 3 நாளாக கவனிக்கல, கோவம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இப்படி அவளை அவாய்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ஆரம்க்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு க்ரஷ் வந்துட்டாங்கன்றனால அவர் அப்படியே உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் உங்களை லவ் பண்ணனால அவர் கஷ்டமாக இருந்துச்சு, அவாய்ட் ஆனார். ஆனால் நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட பார்வையில் எல்லாமே அவர் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தானே. திடீர்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்மளை விட்டு போனால் நம்மளுக்கு எப்படி இருக்கும். லவ் பிரேக்கப்பை விட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் தான் ரொம்ப வலிக்கும் அப்படின்றத நம்ம ஆரமும் கொஞ்சம் உணர்றாரு. பட் இருந்தாலும் ஆரம் மேலேயும் தப்பு தானே. அவர் உங்கள்கிட்ட லவ் அப்படின்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணவும் இல்லை, அப்படி அவர் உங்களை அப்ரோச் பண்ணவும் இல்லை. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் உள்ளுக்குள்ளே உங்களை லவ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட நடந்துக்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு மாஸ்க்குள்ளே தானே அவர் இருந்தார். அதனால் அவர் பண்ணதும் தப்புன்னு அவருக்கு தெரிய வருது. நம்ம ஆரம்பி லைக் போய் இப்போ அவள்கிட்ட பேசலாமா வேணாமா, சும்மாவே அவள் நான் எந்த ஹெல்ப் கேட்டாலும் சுசின்னு அவளை தான் முன்னாடி கொண்டு வருவா. இப்போ நான் போய் பேசினா எனக்கு கேவலமாக கலாய்ப்பா, ஃபஸ்ட்டு பேசுவாளா அப்படின்னு யோசிச்சுட்டே உங்கள்கிட்ட வராரு. ஆக்சுவலி நம்ம ஆரம் ஒரு 3 days யோசனையிலே போயிடுச்சு அவருக்கு, நீங்கள் பேசுவீங்களா என்னென்னு. அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட பேச வராரு.
உங்கள்கிட்ட வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. நீங்கள் வேறு கைண்ட் ஹார்ட்டட் சோல் ஆச்சே. ஸோ அதனால அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம இல்லைன்னா அவனுக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட நண்பன் உங்களுக்கு கிடச்சிட்டான், உங்களோட சோல் உங்கள்கிட்ட திரும்பி வந்துருச்சு, அவ்வளோதான். வேறு எதுவுமே உங்களுக்கு யோசிக்க தோணல. அப்புறம் என்ன, தேர்ட் இயர் பழையபடி ஃபஸ்ட் இயரில் எப்படி ஜாலியாக இருந்தீங்களோ அதே மாதிரி போகுது. ஈவன் என்னதான் உங்களுக்குள்ளே 1 இயர் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் இருந்தாலும் ஸ்டில் உங்களுக்குள்ளே இருக்க வைப் கொஞ்சம் கூட குறையலை. அட் அ டைமில் 2 பேரும் ஒரே வார்த்தையை சொல்லுவீங்க. பட் அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கான அதே டைமிங்கில் தான் உங்களோட காலேஜ் செமஸ்டரும் ஸ்டார்ட் ஆகுது. அட் அ டைமில் நீங்களும் உங்களோட கேங் மெம்பர்ஸ் ஒரு 8 பேர் இருப்பீங்க. அவங்களோட சுயரூபம் உங்களுக்கும் தெரிய வருது. ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் போகுது, செம்ம த்ரோட் பெயின். என்னென்னு போய் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்குறப்ப இந்த மாதிரி உள்ள பஸ் ஃபில்லாக இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும், கூலிங்காக எதுவும் குடிக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டாங்க. நீங்கள் தான் டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களே, அதனால் அப்படி ஆயிடுச்சு. ஸோ உங்களால் தண்ணி எச்சி எதுவுமே முழுங்க முடியாது. தண்ணி குடிக்கிறதுனா கூட வாயில் தண்ணி ஊற்றிட்டு அண்ணாந்து பார்த்துப்பீங்க, தானாக தண்ணி உள்ளே ட்ராவல் ஆகும், உங்களால் முழுங்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கண்டுக்கவே இல்லை, உங்கள் கேங் மெம்பர்ஸ், உங்கள் உயிருக்கு உயிரான தோழிகள். அப்போ தான் அவங்களும் ஸ்னேக்குன்னு உங்களுக்கு புரிய வருது. போங்கடி நீங்கள்னா என்ன, எனக்கு ஏன் ஆரம் இருக்கான் அப்படின்னு நீங்களும் ஆரமும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறீங்க. உங்கள் பாண்டிங் இருக்க இருக்க ஸ்ட்ராங்காக திக்காகிட்டே போகுது. ப்ளஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவங்களாம் கண்டுக்காமல் இருந்தாங்கல்ல, அந்த டைமிங்லேருந்தே நீங்கள் அவங்களோட சேர்ந்து உட்கார்றது கூட கிடையாது. டேரெக்டாக போய் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்டீங்க. யாருமே வேணாம், நான் தனியாகவே இருந்துக்கிறேன்ற மாதிரி. அப்புறம் என்ன, காலேஜ் தான் உங்களுக்கு கோல்டன் டைம் பீரியட் ஆயிடுச்சு. காலேஜ்லேயே இருக்கிறதில்ல, நீங்களும் ஆரமும் சேர்ந்துட்டு கல்ச்சுரல்ஸு, இன்டர் காலேஜ் மீட்டு, வேறு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னு ஃபன் பண்ணுறீங்க. ஈவன் குவிஸ் காம்படிஷன்லாம் வரும்ல, அதெல்லாம் கூட 2 பேர் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்குன்னா உங்கள் கிளாஸில் இருக்க வேறு 2 பேரோட பேரை சொல்லிவிட்டு ஒய்என் ஆரம் நீங்கள் 2 பேர் ஒரு டீமாக இருந்துக்கோங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஹோல் கிளாஸ் உங்கள் ஜூனியர் எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் ஆரமும் எப்படின்னு. நல்லா டாம் அண்ட் ஜெரி மாதிரி 2 பேரும் அடிச்சுப்பீங்க. நீங்கள் அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஜூனியர் கிளாஸ் செக்ஷன்லலாம் போய் ஒளிஞ்சிப்பீங்க. சரி தப்பிச்சுப்போ அப்படின்ட்டு அவர் விட்டுட்டு போனாலும் உங்கள் பாதலை கிணறு உங்கள் வாய் உங்களை இருக்க விடாது. போடா அப்படின்னுவீங்க. ஒன்று விட்டேன் பாரு பாவம்னு என்ன சொல்லணுன்னு அவர் வந்து உங்களை ஜூனியர்ஸ் முன்னாடி மண்டையில் 4 கொட்டு கொட்டி அடித்து இழுத்துட்டு போவார். அப்படி ஃபன்னாக போயிட்டுருக்கோம் உங்கள் காலேஜ் லைஃப் தேர்ட் இயர். உங்கள் ஆரம் என்ன தான் உங்கள் கூட இருந்தாலும் ஸ்டில் நீங்களும் உங்கள் க்ரஷுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா தான் பில்டப் ஆகி போயிட்டுருக்கு. இந்த சைடு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்கள் ஆரம், அந்த சைடு உங்கள் லவ் ஆஃப் லைஃப். ஆக்சுவலி உங்கள் க்ரஷை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி அவரும் உங்களை லவ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த ஸ்டோரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம இன்னொரு சீரீஸாக போடலாம். ஓகே, பேக் டு ஸ்டோரி. ஆனால் ஆரம்க்கு இதெல்லாம் பிடிக்காது தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆரமா, என் கல்யாணத்துக்குலாம் நீ தான் வந்து இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பாங்கள்ல, அது நீ தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு ஆரம், உன் கல்யாணம்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்டா, நீ எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, என்ன தான் நீ என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, நீ கண்டிப்பாக என் மேரேஜுக்கு அட்டென்ட் பண்ணணும், நீ தானே வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆரமுக்குனா காண்டாகுது. உன் கல்யாணத்துக்கு நான் ஏண்டி வரணும், நானும் உன் கழுத்தில் தாலி கட்டுறேன் பொடி அப்படின்றவாரு. நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் விளையாட்டாக எடுத்துக்கிறீங்க. போடா பைத்தியம், நீ வரலனா போடா, நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிடுவீங்க. நோட் பண்ணிக்கோங்க கைஸ், என்ன தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப், உங்கள் சோல்மேட் கூட பேட்சப் இப்படிலாம் இருந்தாலும் இந்த எல்லா கஷ்டத்துலேயும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்கள் சீனியர் க்ரஷ் இருக்கார். லிட்ரலி அவர் எப்படின்னா, ஐயோ வையனா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன, உனக்கு நான் எல்லாமாவும் நான் இருக்கேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். உங்களை அவர் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார். ஏன் நீங்கள் ஆரம் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்பில் இருக்கும் போது கூட நீங்கள் காலேஜ்லாம் ஒழுங்காக வர மாட்டீங்க. கல்ச்சுரல்ஸ் போகிறேன் அப்படின்னு வீட்டில் போய் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் சீனியர் க்ரஷோட அவுட்டிங் போயிடுவீங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் போச்சு. ஏன்னா பாதியில் உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டாரு, செகண்ட் இயர் ஃபுல்லாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசல. அப்புறம் தேர்ட் இயரில் தானே பேச்சப் பண்ணீங்க. பேச்சப் ஆனாலும் நீங்களும் உங்கள் சீனியர் க்ரஷ்ட்ட சொல்லிட்டீங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பேச்சப் ஆயிட்டான்னு. நீங்கள் வேறு காலேஜ் ஃபைனல் இயர் வந்துட்டீங்கல்ல, ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் ஜாயின் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் உங்கள் ஆரம் உங்கள் ஜூனியர் பசங்க பிள்ளைங்க எல்லாருமே தான் போவாங்க. பட் அவங்க எல்லாருமே பஸ்ஸில் போவாங்க. நீங்கள் உங்கள் சீனியர் க்ரஷ் கூட பைக்கில் போவீங்க. ஏன்னா கிடைக்கிற அந்த காமன் நேரம் ட்ராவல் டைமையும் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நைட்டு 10 o'clock தான் நான் வீட்டுக்கு வருவேன். அப்புறம் எப்படி நான் அவர்கிட்ட ஃபோன் பேசுவேன், அவர் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால எல்லாரையும் கழட்டி விட்டு பஸ்ஸில் போகாமல் வண்டியில் போயிடுவீங்க அவர் கூட. ஏன்னா நியர்லி நீங்களும் அந்த பர்சனும் 2.5 இயர்ஸ்க்கு மேலே லவ் பண்ணுறீங்களா, அவர் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. உங்களுக்கும் ஆரமுக்கும் இருக்கிறது ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப், கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன், உங்கள் லவ்வர் உங்கள் லைஃப் பார்ட்னராக நினைக்கிறது உங்கள் சீனியர். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கிடைக்கிற சின்ன டைம் கூட நீங்கள் உங்கள் சீனியர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைப்பீங்க. என்ன பண்ணுறது, எல்லா கேர்ள்ஸும் அப்படி தானே யோசிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வேறு, லவ்வர் வேறு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லவ்வர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் டக்குன்னு எல்லாரையும் கழட்டி விட்டு உங்கள் லவ்வர் கூட போயிடுவீங்க. பட் அந்த மாதிரி டைமிங்லலாம் நம்ம ஆரம்புக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்.
இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆரம்புக்கு நீங்கள் உங்கள் சீனியர் கூட நடந்துக்கிறது பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ அவருக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன்னா கரெக்டான டைமில் அவர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாருன்னா உங்கள் ஹார்ட்டில் உங்கள் க்ரஷ் இப்போ இருக்க இடத்துல ஆரம் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அவர் வந்து டிலே பண்ணனால இப்போது நீங்கள் வேறு பையனை லவ் பண்ணிட்டீங்கல்ல, இதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்கும், வருத்தமாகவும் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, அவ்வளோதான் லைஃப்னு அவரும் விட்டுருவார். உங்கள் அன்லக்கி லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்த டைமிங் அது. உங்கள் சீனியர் இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்கள் சீனியரை நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, இது எல்லாமே கூடவே இருக்கனால ஆரம்புக்கும் நல்லாவே தெரியும். நீங்களும் அவர்கிட்ட எல்லாமே சொல்லுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. பட் ஆரம் சைடு யோசிச்சு பாருங்கள், அவர் உங்களை லவ் பண்ணுறாரு, எப்படி அவர் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியும்? அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருப்பார். பட் ஸ்டில் நீங்கள் தான் பேக்கு மண்டையாச்சே, உங்களுக்கு இன்னும் தெரியல அவர் லவ் பண்ணுறாருன்னு. ஏன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்த்துட்ருக்கீங்க அவரை. அப்புறம் என்ன, அடுத்த இன்டர்னல் எக்ஸாம்ஸ், செமஸ்டர் எக்ஸாம்ஸ்னு ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்லேயே போதுப்பா உங்கள் காலேஜ் லைஃப். நீங்கள் வேறு படிப்ஸ், ஆரமும் படிப்ஸ், சொல்லவா வேணும்? செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வருது, நீங்களும் ஆரமும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நல்லா 2 எக்ஸாம் எழுதுறீங்க. பட் தேர்ட் எக்ஸாம் வந்து ஆக்சுவலி எப்படி நடக்கும்னா, ஒரு எக்ஸாம் 3 days கேப், அடுத்த எக்ஸாம் அப்படி தான் நடக்கும். ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம் நல்லாவே முடிச்சிட்டிங்க. தேர்ட் எக்ஸாம் எழுதுகிறப்போ உங்களால் முடியல, செம்ம ஃபீவர் உங்களுக்கு ரொம்ப ஹையில் இருக்குது. கஷ்டப்பட்டு எழுதிட்டு ஆரமே உங்களுக்கு கொண்டு போய் வீட்டில் விடுறாரு. இப்படியே இருந்தால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ஹாஸ்பிட்டல் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடலான்னு போயிட்டு வந்து இன்ஜெக்ஷனும் போட்டுட்டு சொல்கிறீங்க, ஆரம் இங்கே பாரேன், என் கன்னத்தில் ஏதோ ஒரு சின்ன பஸ்ஃபில்டு ஒரு கொப்பளம் மாதிரி இருக்குது, ஐ திங்க் இது ஸ்மால் பாக்ஸ் மாதிரி தெரியுதுடா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் பார்க்குறாரு நீங்கள் அனுப்பிச்ச ஃபோட்டோவை. ஆமாடி, இது பார்க்க அப்படியே ஸ்மால் பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது, ஆனால் நீ எதுவும் நினச்சிக்காத, நமக்கு அப்படிலாம் எதுவும் வராது அப்படின்ட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. வெயிட் உங்களுக்கும் ஆரம்புக்கு எப்படி ஸ்மால் பாக்ஸ் பற்றி தெரியும் தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் தான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னனே, என்ன மேஜர்னு நான் சொல்ல விரும்பல. பட் இப்போ நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்க செமஸ்டரில் நீங்கள் ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், கேண்டிடா இதை பற்றிலாம் தான் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அதை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க இட்ஸ் ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் பாக்ஸ்லேருந்து ரெக்கவர் ஆகுறீங்க. பட் நீங்கள் ஆனால் இவ்வளோ அன்லக்கியாக இருப்பீங்கன்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்ததில்ல. உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போனப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரிஜினல் ரியாலிட்டி என்னென்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சு. அட் த சேம் டைம் நீங்கள் 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்க உங்கள் க்ரஷ், உங்கள் லவ், அவரும் உங்களை கண்டுக்கல உங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் போட்டப்போ. இங்கே உங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ், நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. பட் அங்கே அவங்க ஃபேமிலியோட தீபாவளி செலிப்ரேஷன். லைக் ஜஸ்ட் இமேஜின் கைஸ், நீங்கள் இங்கே ஒரு கையில் ட்ரிப், இந்த கையில் ட்ரிப் அப்படின்னு போயிட்டுருக்கு. நீங்கள் எந்திரிக்கல, குளிக்கல, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. பட் இட்ஸ் தீபாவளி. ஆனால் அவர் அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு தீபாவளியை. இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஃபேமிலியோட அந்த பாய்சன் சைடும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, இதுக்கு மேலே நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனால் சரியாக வராதுன்னு உங்களுக்கு தோணுது. எஸ், நீங்கள் பிரேக்கப் பண்ணிடுறீங்க. பட் என்ன தான் பிரேக்கப் பண்ணாலும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதுலேருந்து உங்களை ஓவர் கம் பண்ண கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணுறாரு. இவ்வளோ அன்லக்கியாக உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் இன்னொரு அன்லக்கியான விஷயம், இட்ஸ் ஃபேர்வெல் டைம். இதுக்கப்புறம் என்ன தான் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் ஃபேர்வெல் முடிஞ்சோடனே உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. பட் நீங்கள் டபுள் மைண்டடாக இருக்கீங்க, அக்செப்ட் பண்ணுவோமா வேணாமான்னு. ஏன்னா ஆரம்பை விட உங்களை யாருனாலையும் அவ்வளோ அழகாக பார்த்துக்க முடியாது, உங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஈவன் நீங்கள் ஒரு ஓரமாக ஸ்டோன் பெஞ்சில் கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருந்தா கூட உங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது. பட் ஆரம் கரெக்டாக சொல்லுவார், இந்த நாய்க்கு இப்போ இது தேவை, அதான் அது அப்படி உட்காந்துருக்குன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கரெக்டாக சொல்கிற ஒரே பர்சன் அவர் தான். அட் த சேம் டைம் ஈக்குவல் அமௌண்ட்டில் கேர், எல்லாமே ஒரு பொண்ணு மாதிரி உங்களை பார்த்துப்பார். இதை விட்டுட்டு போகணுமான்னு யோசிக்கிறீங்க. அட் த சேம் டைம் அவர் உங்களை விட 2 வயசு சின்ன பையன், அவர் எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்க. அவர் இல்லாமலும் இருக்க முடியாது, அவரை விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. ஆனால் அந்த சொசைட்டி என்ன பேசும், சின்ன பையனையாக கல்யாணம் பண்ணுறது, நீங்கள் வளர்ந்த சரௌண்டிங்ஸில் அந்த மாதிரிலாம் இல்லை. கல்யாணம் பண்ணால் வயசில் மூத்த பையனை தான் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி தாட் தான். அப்படின்றக்கப்போ உங்களுக்குள்ளேயே உங்கள் ஹார்ட்லேயே எக்கச்சக்கமான இமோஷ்னல் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு போராடி மாதக்கணக்காக அழுது ஃபைனலாக நீங்கள் பேசுகிறீங்க, ஆரம்பிங்க பாரு, இதுதான் ரீசன். என்னால் கண்டிப்பாக ஒரு சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டு கால் ஃபுல்லாக அந்த உறுத்தலோடு இருக்க முடியாது. உன் கூட இருக்கப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு குழந்த மாதிரி தான் அப்பா கிட்டே இருக்க மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் எந்த செகண்ட் என்னை வீட்டில் விட்டுட்டு கிளம்புறியோ அந்த செகண்ட் எனக்கு உறுத்த ஆரம்பிக்கும், நீ சின்ன பையனை லவ் பண்ணுறோயினா அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த கில்ட் வேண்டான்னு எனக்கு தோணுது. உனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இறந்தது கூட அழுகாத உங்கள் ஆரம், நீங்கள் வேண்டான்னு சொன்னோடனே அவர் கண்ணிலேருந்து தார தாரையாக ஊற்றுது. நீங்களும் அவர் கூட 3 வருஷமாக பழகிட்டுருக்கீங்க. அவர் அழுது நீங்கள் பார்த்ததில்ல, அன்னைக்கு அவர் அழுதார். இனஃப், நீ சொல்கிறது எனக்கு புரியுது ஒயன். பட் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறனோ அந்த அளவுக்கு நான் இன்னொரு பொண்ணை என் லைஃப்பில் லவ் பண்ணுவேனான்னு தெரியல. ஈவன் என் லைஃப்பில் மேரேஜ், கல்யாணம் எதுனாலும் எங்கள் அம்மாக்காக நான் பண்ணிக்கிட்டாலும் உன்னை லவ் பண்ண அளவுக்கு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவேனான்னு தெரியல. நீ நல்லா இரு,
அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவரோட ஒரு ஆக்சசரிஸை கழட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அது கையில் மாட்டுற ஒரு ஆக்சசரிஸ் தான். இது எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும், அதோடு அதிகமாக எனக்கு ஒன்று பிடிக்கும். ஸோ இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்ததை நீங்களும் வாங்கிக்கிட்டீங்க. உங்களுக்கு அவர் எதுக்கு அதை கொடுத்தாரு எதுவுமே தெரியல. அவ்வளோதான். ஹியர் எல்லாமே முடிஞ்சு. உங்களுக்குன்னு அவ்வளோதான், யாருமே இல்லை, தனியாக நிற்கிறீங்க நீங்கள். உங்கள் காலேஜ் உங்களுக்குன்னு கொடுத்த உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், உங்கள் சோலும் இப்போ உங்கள் கூட இல்லை. அட் த சேம் டைம் உங்கள் காலேஜ் உங்களுக்கு காட்டின உங்கள் லவ்வரும் உங்ககிட்ட இப்போ இல்லை. தனி மரமாக நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நான் என்ன பண்ணுவேன்? கான்வகேஷனில் நான் எப்படி போய் அவனை மீட் பண்ணுவேன்? நான் வேணான்னு சொன்னால் அடுத்த செகண்டே அவன் வீட்டுக்கு போய் என்னை எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டான். ஈவன் ஜிபேவை கூட அவன் விட்டு வைக்கலாம், அதுலேயும் என்னை பிளாக் பண்ணிட்டான். அப்போ அந்தளவுக்கு என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டானா? நல்லது தான், வெறுக்கட்டும். அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை அவன் பார்க்கட்டும். ஆனால் கான்வகேஷனில் நான் அவனை நேரில் பார்த்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்? வாய் திறந்து நான் எதுவுமே பேசலைனாலும் என் மூஞ்சியில் ஒரு சப்டைட்டில்ஸே அவனுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஏன்னா அவனை விட என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பர்சன் வேறு யார் இருக்கா? ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் நான் என்ன நினைக்கிறேன்றத. நான் எப்படி அவன் முன்னாடி போய் நிற்பேன்? என்னை பார்த்தா அவன் பேசுவானா? அவன் பேசுனா நான் பேசக்கூட எனக்கு அப்படி அவ்வளோ தொண்டெல்லாம் அடைச்ச மாதிரி ஆயிரும். நான் அழுதுருவேன். அவனை பார்த்தாலே நான் அழுதுருவேன். ஏன்னா எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேடா செல்லங்களா, ஆக்சுவலி ஒன் ஷாட்லேயே முடிச்சிடலான்னு பார்த்தேன். கதை ரொம்ப பெருசாக போதா, அதனால் கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு மேலே யார் கேட்பா? ஸோ செகண்ட் ஷாட் ஒன்று வரும். அப்போ இது வந்து RM 2 ஷாட். ஓகே, நெக்ஸ்ட் கான்வகேஷனில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவீங்களா? அடுத்து என்ன நடக்கும்? அவரே உங்கள்கிட்ட வந்து பேசுவாரா? நீங்கள் பேசி அழுதுவீங்களா? இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சார் அங்கே